بسم الله الرحمن الرحيم அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு பகுதிகள் எடுத்தான். அது எல்லாத்தையும் ஒரு களிமண்ணாக உருவாக்கினான். அந்த களிமண்ணில் தண்ணியை கலந்து அது ஒரு கருப்பு கடலில் மாற வச்சான். இப்போ அந்த களிமண்ணுக்கு மனித உருவத்தை கொடுத்தான். இப்போ அந்த களிமண் காய ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே அது ஒரு வித்தியாசமான ஒரு வண்ணத்தில் மாறுது. அது ஒரு கோதுமையோடைய கலரில் மாறுது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் உதும் அதுலேருந்து வந்தது, அந்த வார்த்தையில் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உதுமுடைய பொருள் கோதுமை. கோதுமையோட கலர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான ப்ரௌன் கலரில் இருக்கும். இது எதுலேருந்துன்னா வெள்ளை பாறைகள், இல்லை கருப்பு பாறைகள், இல்லை பழுப்பு மண், இல்லை செம்மண், இல்லைனா எல்லா கலர்லேருந்து எடுத்திருக்கான். ஏன் பீச்சில் இருக்கும்ல அந்த 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 மணலுடைய கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேருந்து எல்லா பகுதியிலேருந்து எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அல்லாஹ் எது செஞ்சாலும் காரணத்தோடு தான் செய்வான். அல்லாஹ் ஒரு படைப்பை படைத்தான். அதுக்கு ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆன்மா, அதான் அதோடைய பொருள். அல்லாஹ் அந்த படைப்பை படைத்தான். இப்போ அந்த ரூவை எது மேலேயாவது அவர் ஊதுனார்னா அதுக்குள்ளே போயிடும். இப்போ அவர் அந்த களிமண், அந்த உயிர் இல்லாத அந்த மனித உருவத்தில் இருக்க அந்த களிமண்ணில் அவர் ஊதினார். இப்போ அது ஊதின உடனே அது ஒரு மனிதனாக மாறுது. அதுக்கு உயிர் வருது. இப்போ அது நகருது. அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் உயிரோடு இருக்குன்றதை உணர்றாரு. இப்போ அது இப்லீஸ் பார்க்குறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் பொறாமை வந்துடுது. ரொம்ப அளவுக்கு அதிகமான பொறாமை. அதை பார்க்குறான், உணர்றான். அங்கே நின்று அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். நிறைய யோசிக்கிறான், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா பேரையும் சொல்லி கொடுத்தான். எல்லா பெயரும். இப்போது அதுக்கான பொருள் என்ன பெயர்கள்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இதுக்கு முஃபஸ்ஸிரோனுக்கு இடையில் ஒரு விவாதம் நடந்தது. என்ன பேரை அல்லாஹ் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தான்? ஒருவேளை அல்லாஹ்வுடைய பேர் மட்டும்தானா, இல்லை மலக்குகளுடைய பேரா? இது ஒரு விவாதம். இதை தவிர ஒருவேளை அந்த மலக்குகளுக்கு தெரியாத பேர் மட்டும் சொல்லி கொடுத்தானா, இல்லை அவங்க இதுவரையும் கேள்விப்படாத ஒரு பேரா? இது ஏன் அப்படின்னா, அல்லாஹ் மலக்குகளுக்கு ஒரு சவால் விடுறான். சில பொருட்களை காமிச்சு இதோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ முஃபஸ்ஸிரோனுக்கு இதுலேருந்து என்ன தெரிய வருது, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த பொருட்கள் பூமியிலேருந்து வந்த பொருட்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஹலீஃபாவை அல்லாஹ் உருவாக்க போகிறான். அப்போ அந்த ஹலீஃபாவுக்கு இந்த பூமியில் இருக்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுவரையும் அல்லாஹ் இது மாதிரி ஒன்று உருவாக்கினது இல்லை. ஏன்னா மலக்குகள் ஜின்களை பார்த்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இது தெரியும், ஜின்னால் என்ன செய்ய முடியாதுன்னு. ஜின்களால் ஒரு பில்டிங்கை கட்ட முடியாது, அவங்களுக்கு தெரியாது. ஜின்களுக்கு பொருட்கள் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அதனால் அவங்களுக்கு பொருட்கள் மேலே இருக்கிற ஆசையும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு விதையை எடுத்து பூமியில் போடுறீங்க. அது அந்த விதை வளரும், ஒரு மரமாக வளரும். இப்போ அந்த மரத்தை வெட்டி அதுலேருந்து கட்டைகள் எடுக்கிறீங்க. இப்போ அந்த கட்டைகளில் நாலு பங்காக பிரித்து அதை ஒரு டேபிளாக உருவாக்க, அந்த சேராக உருவாக்க, அந்த சேர் மேலே உட்கார ஜின்களுக்கு தெரியாது. இது அவங்களுக்கு புதுசு. ஜின்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் நம்மளால் முடியும், மனிதர்களுக்கு இது தெரியும். ஏன்னா நம்மளுக்கு அல்லாஹ் அந்த திறமைகளை கொடுத்துருக்கான். புதுசாக ஒரு பொருளை உருவாக்குற திறமை இது ஜின்கள் கிட்ட கிடையாது. இதுதான் இப்லீஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு பொறாமையை உருவாக்க காரணமாக இருந்தது. ஏன்னா நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள், இந்த இப்லீஸோடைய அந்த பொறாமை. இப்போ அல்லாஹ் மலக்குகள் கிட்ட சொல்கிறான், இதோடைய பொருள், இந்த பொருள்களுடைய பெயர் என்ன அப்படின்ட்டு. மலக்குகள் தெரியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. மலக்குகள் டேபிளை பார்த்தது, ஆனால் அது டேபிள் அப்படின்னு தெரியாது. சேரை பார்த்து சேர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இது ஒரு புது விஷயம். அவங்களுக்கு ஒரு பில்டிங்கை கட்டி அதில் ஏறி ஆட்சி செய்ய தெரியாது. அவங்களுக்கு அதோட வித்தியாசம்லாம் தெரியாது. இப்போ அல்லாஹ் கேட்குறான், சரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். மலக்குகள் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்குறாரு, இந்த பொருட்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இது ஒரு டேபிள், இது ஒரு சேர், இந்த பொருளுடைய பெயர் இது.
இதுக்கு பேர் இது, அதுக்கு பேர் அது அது அப்படின்னு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. இதை பார்த்த உடனே மலக்குகள் ஆச்சரியப்பட்டாங்க. இப்லீஸ் பொறாமப்பட்டான், அவனுக்கு இது பிடிக்கல. இது எல்லாத்தையும் உருவாக்குனது அல்லாஹ், அவருக்கு தான் இதை பற்றி எல்லாமே தெரியும். Assalamu alaikum.